ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஒரு விளிம்பு நிலையிலேருந்து 23,800 வந்து பிரேக் பண்ணால் ஒரு ஃப்ரீ ஃபால் எதிர்பார்க்கலான்றது சொல்லியிருந்தேன். அந்த இடத்த உடைக்கல, திருப்பி வந்து 24,000க்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த 13 இருக்கும் போது ஒரு பெரிய லெவலில் ஒரு செல்லிங் தாக்கம் வந்து வராது. பாசிட்டிவில் தான் வந்து மார்க்கெட் இருக்கும். பாசிட்டிவ் இல்லை சைட்வேஸ். ஸோ செல்லிங் வந்தாலும் ஒரு 1% தான் இருக்கும். மார்க்கெட்டும் வந்து இந்த ப்ராடர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் நேற்றே ஏறி முடிஞ்சது. நிஃப்டி நேற்றுலாம் வந்து பெரிய மூவ் இல்லை. ஆக்சுவலாக நேற்றே வந்து ஏறி முடிஞ்சது, இன்றைக்கும் வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வருது, நம்ம மார்க்கெட் நல்லா இருந்தால் பொறுக்காது. யூஎஸ் மார்க்கெட் பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் 7:10. ஸோ இறங்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க மார்க்கெட்டு. இதனால் கிஃப்ட் நிஃப்டியும் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ்லேருந்து இப்போ நெகட்டிவ்க்கு போக ஆரம்பிக்குது. சரி, எனிவே இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ 24,000க்கு மேலே, அதாவது இந்த ஜூலை மந்த்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது நீடிக்குமான்ற வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த நியூ சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த சேர்மன் ரெசிக்னேஷனுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஸ்டாக் வந்து கண்டினியூவாக வந்து விழ ஆரம்பித்தது. அதுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அதிலேருந்து அதோட அப் ட்ரெண்ட் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட நல்ல 600 900லேருந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 700 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால். ஸோ இப்போ திருப்பி வந்து சைட் வேஸில் போய் ஒரு அப் ட்ரெண்டு ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. ஆனால் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஒரு 820 800 கிராஸ் ஆனால் தான் ட்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த நியூஸ் வந்து ஏதாவது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுமான்றது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நாளைக்கு 820 ஏதாவது ஒரு பெரிய பிரேக் அவுட் ஹெச்டிஎஃப்சி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது மார்க்கெட்டை வந்து லிஃப்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி விழுந்ததுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஹெச்டிஎஃப்சி ஃபால் ஆனது. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், பேங்கிங் அதாவது நிஃப்டி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கு, ஆக்சிஸ்ஸு எல்லாமே வந்து நல்லா ரிக்கவரி ஆகிடுச்சு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி மட்டும் பெரிய ரிக்கவரி ஆகாமல் இருந்ததுக்கு இதோட ஃபண்டமெண்டல் நியூஸும் ஒரு காரணம். நிஃப்டி பேங்க் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லாக ரிக்கவரி. பட்டு 57,000 கிராஸ் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஃபியூரியஸான செல்லிங் வந்து வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். கொஞ்சம் மேலே போக தான் ட்ரை பண்ணுறாங்க. லார்ஜ் கேப்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கடகடன்னு மேலே ஏறிடும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த வார் டென்ஷனில் கூட பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் ஐ அந்த இங்கேருந்து விழுந்தது பார்த்திங்களா 58,760 சம்திங், அந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஆல் டைம் ஹை தான். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் பாயஸில் தான் இருக்குது. பார்ப்போம். எல்லாமே ஓரளவுக்கு வந்து இப்போ எந்த ஒரு பேனிக் இல்லாமல் கொஞ்சம் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிற மாதிரி தெரியுது. இது வந்து அப் ட்ரெண்டுக்கு வழிவகுக்குமான்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ மிட் கேப் கூட நீங்கள் இங்கேருந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டு அங்கேருந்து வந்து ஒரு அலர்ட் மாதிரி வந்தது. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. மிட் கேப் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது, ஏதாவது செல்லிங் வந்தால் ஃபியூரியஸாக ஃபால் ஆகும்னு. ஆனால் செல்லிங் பெருசாக வரல, கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட் வேஸ் மாதிரி போக ஆரம்பிச்சது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸாக தொட்ட உடனே ஒரு லாஸ்ட் 4 டேஸாக ஒரு செல்லிங் மாதிரி இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ரிக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸாக 17,851 இருக்குது பார்த்திங்களா, இதை உடைச்சதுன்னா ஒரு அடுத்த ஸ்விங் வந்து மிட் கேப்பில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்விங் அப்படின்றது உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20% ஏறி இருக்கும். இப்போ அடுத்த ஒரு பெரிய பிரேக் அவுட் அந்த 20% ஏறினது கிட்டத்தட்ட வந்து மே மாதத்துலேருந்து ஒரு 2 மாதம் ஃபுல்லாக சைட் வேஸ் தான். ஸோ திருப்பி அது பிரேக் ஆகுதுன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு ஸ்மால் கேப்பும் வந்து கார்லேட் ஆகுது மிட் கேப் கூட. கிட்டத்தட்ட அதுவும் ஆல் டைம் ஹை லைன் வந்து 9,512 தான் வந்து ஸ்மால் கேப்புக்கு ஆல் டைம் ஹை. இன்றைக்கி ஸ்மால் கேப்பும் லைட்டாக ஏறி முடிஞ்சிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை தொட்டுடோன்றதான் நினைக்கிறேன். இதை பிரேக் அவுட் ஆகுதுன்னு தான் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து
இவ்வளோ நாள் ஒரு கார்லேஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ரெண்டுமே பேரலாக ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரெண்டுமே பேரலாக ஆல் டைம் ஹை உடச்சி அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகுமா, உங்களோட வியூன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த இதில் வந்து சில ஸ்டாக்ஸு பிஎஸ்சி எம்சிஎக்ஸ்லாம் கொஞ்சம் ஏறி முடிஞ்சிருக்கு, அதை பற்றி சொல்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் ஓப்பனிங், கொஞ்சம் லைட்டாக பாசிட்டிவாக இருந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சைட்வேஸ் வந்து கிளியராக தெரியுது மார்க்கெட்டில். இந்த டைமில் யாருக்கு தெரியுமா நல்லாயிருக்கும், ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்களே, ஸ்ட்ராங்கிள் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இனிஷியேட் பண்ணவங்களுக்கு நல்லாவே ப்ரீமியம் வந்து டிகே இருக்கும். அவங்களுக்கு ரெண்டு சைடுமே நல்லா டிகேனா வந்து லாஸ்ட் ஒரு மாதமாக மார்க்கெட் இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. 23,800லேருந்து 24,200க்குள்ளே தான் வந்து ஜூன் மாதத்துக்குள் ஃபுல்லாக, ஜூன் மாதம் ஒரு 15ஆம் அப்புறம் ஒரு 3 வீக்ஸாக இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இது பிரேக் அவுட் ஆனால் தான் ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. கூடிய வந்து பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நெகட்டிவ் பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். வரது பிரச்சனை இல்லை, நம்ம போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்ருக்கோம்ல, இது விழுந்ததுன்னா திருப்பி வந்து நெகட்டிவ் ஆகும். திருப்பி அது மேலே போய் ஆவரேஜ் ப்ரைஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆகிடும். ஸோ அந்த ஒரு மந்த நிலையே வந்து தொடரும். அது இல்லாமல் வந்து ஒரு டைரக்ஷனே, ஏன்னா வந்து இந்த இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2026 4ஆம் மாதத்துலேருந்து ஏப்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய மூவும் இல்லை. சைட்வேஸ் மாதிரி டவுன் ஆச்சு, திருப்பி அதே இடத்துல தான், கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்த கிராஸ் பண்ணால் ட்ரெண்ட் ஆகும். பார்ப்போம். ரிலையன்ஸில் கொஞ்சம் ரிவர்சல் தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த வாரம் வாட்ச் பண்ண வேண்டியது 2 தாங்க. நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் 23,800 க்ரூஷியல் சப்போர்ட்டு, அப்பர் எண்டில் 24,200. ஸோ 24 சைக்காலஜிக்கல் பாயிண்டில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ மேலே ஒரு 200 பாயிண்ட்டு, கீழே ஒரு 200 பாயிண்ட். இதுதான் மார்க்கெட்டோட ரேஞ்சு இந்த வாரம். இந்த இடத்த எய்தர் 24,200 அப்சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மூமெண்டம் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகும். ஏன்னா 1 மந்த்து சைட்வேஸ் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் டவுன் சைட் 23,800 கிராஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூரியஸான செல்லிங் வரும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் போது நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணுறவங்க, ஸ்டாடல் பண்ணுறவங்களாம் வந்து நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஎஸ்சி வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த ஏரியா. இந்த 4,000 இடத்த வந்து பிஎஸ்சி கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகும். அப்போ வேணால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எம்சிஎக்ஸும் கொஞ்சம் ரிக்கவரி மோடில் தான் இருக்குது. இன்றைக்கி அந்த ப்ரீவியஸ் லோ, அந்த ஒரு லாங் கன்சால்டேஷன் போய்ட்டு இருந்த ஒரு மாதமாக அது இடத்த க்ளோஸ் ஆகி தான் வச்சுருக்காங்க. தொடர்ந்து இதுக்கு மேலே ரீட்டைன் ஆச்சுன்னா 2,900க்கு மேலே ரீட்டைன் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும். ஃபோக்கஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டாக் வந்து இப்போது இந்த ஸ்மால் கேப்லலாம் ஏறிட்டுருக்கு கண்டினியூவாக. இந்த லென்ஸ்கார்ட் வந்து ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன்ஸுடன் இதை வந்து ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. ஓகே, இது எஸ்ஆர்எஃப் நான் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய ஸ்டாக்ஸு. ஸோ அதை நான் வீடியோஸில் வந்து எல்லாமே சொல்லக்கூடாது. நிறைய பேர் கேட்குறாங்க சொல்லுங்கன்னு. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது, அதனால தான் சும்மா பட்டும் படாமல் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ரைட், ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் இருக்குது. டைரக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டேஸில் தெரிஞ்சிடும். அப்போ முடிவெடுங்க. மிட் கேப் ஸ்மால் கேப் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ஆல் டைம் ஹை உடையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ட்ரெண்டு வரதுக்கு. ஓகே, இதான் என்னோடய வியூ. ஸோ பார்ப்போம். இன்னொரு விஷயம், ஜூலை மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னிலேருந்து ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து மார்க்கெட்டில் உங்களை காப்பாற்றும். ஸோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது, இதெல்லாமே லைவாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.